எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா காய வைக்கணும். நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா ப்ரௌனிஷாக கொஞ்சம் செவற அளவுக்கு வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரௌனிஷாக நல்லா இதுவானதுக்கப்புறம் கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கணும். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு நம்ம அப்படியே முட்டையும் கொஞ்சம் கூட வச்சுக்கணும். சால்ட் ஆட் பண்ணிக்கணும். இப்போ சால்ட் போட்டோன்னா நல்லா இன்னும் வதக்கிடும் வெங்காயம். அப்புறம் நம்ம கழுவி வச்சுக்கிற கீரையை எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்கணும். நல்ல தண்ணி இல்லாமல் ஒட்டை புழிஞ்சு எடுத்துட்டு அதில் போட்டோன்னா நல்லா கீரையை போடுறப்பவே நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு மூடி போட்டு மூடிக்கணும். மூடி விட்டோமா. இப்போ முட்டையை எடுத்து சூடாக இருக்கிறப்ப சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கே, அந்த முட்டையை கட் பண்ணிவிட்டு அதில் லைட்டாக மிளகுத்தூள் போட்டு லைட்டாக சால்ட் ஆட் பண்ணி சாப்பிட்டோன்னா அவங்களுக்கு ருசியாக இருக்கும். அப்படியே ஒரு பைட் போயிடலாம். இப்போ கீரை வந்துடுச்சு. கீரையும் அப்படியே வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நிறுத்திடலாம். கீரை ரெடி ஆகிடுச்சு. கீரை